பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் நீங்கள் எங்களோடு கூட நீங்கள் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலாய் நீங்கள் ஒருமனப்பட்டு இருப்பதை குறித்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். தேவன் நிச்சயமாக இந்த நாளிலே அவருடைய வசனத்துக்கூடாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு மகிமையான காரியத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தெய்வம், அவர் ஆவியாய் உலாவி எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் நமக்கு நன்மை செய்கிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். இலைகள் இல்லாத மரங்கள் உண்டு தான், ஆனால் எப்பவுமே மனித வாழ்க்கையில் துயரமில்லாத மனிதன் யாருமே இல்லைங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்முடைய தெய்வம் நம் பக்கமாய் கடந்து வந்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்போவுமே இருக்கிறார். துன்பமில்லாத மனித வாழ்வு இல்லை. ஆனால் துன்பத்தில் இன்பத்தை காணும்படி தேவக்கரம் நம்மோடு இருந்து நடத்துகிறது அல்லவா? இந்த காலை நேரத்திலே தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சிறிய காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளட்டும். ஆதியாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோப்பு என்கிற மனிதனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ யாக்கோப்பே, நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோட கூட இருப்பேன். என்ன தெரியுமா? நீ எந்த இடத்திற்கு போனாலும் நீ சேர வேண்டிய இடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உனக்கு சொன்னதை நான் செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட சூழ்நிலைகள், எதிர்மறையான காரியங்கள், நாம் எதிர்பார்க்காத காரியங்கள் நம் வாழ்க்கையிலே சம்பவிக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வதற்கு ஒருவர் கூட வருகிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய தனிமையில், நம்முடைய சோர்வில், நம்முடைய அதைரியமான ஒவ்வொரு வேலைகளிலும் நம்மை ஆறுதல் படுத்துவதற்கு, நம்மை தேற்றுவதற்கு, எங்களோட வாழ்க்கையில் அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய தெய்வன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட வருகிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் அன்பு பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றத்தக்கதாய் அவர் வல்லமையும் அதிகாரமும் உடையவராய் உங்களோட வாழ்க்கையில் வெளிப்பட அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை இந்த வருஷ ஆரம்பத்திலேயே, ஐயோ ஆண்டவரே, இந்த 5ஆம் தேதி ஆண்டவரே நான் ஒரு துன்பத்தை சந்தித்திருக்கிறேனே, 6ஆம் தேதி என்னுடைய வாழ்க்கை எப்படி போக போகிறது, இந்த 2025வது ஆண்டு எப்படி போக போகிறது என்று சொல்லி இங்கே புலம்பி அழுது கொண்டிருக்கலாம். தேவன் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுவது இல்லை. பிரியமான பிள்ளையே, உங்களுக்கு எந்த வாக்கை கொடுத்தார் அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அதுதான் இங்கே வேத வார்த்தை சொல்லுகிறது. அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாறுகிற மனுபுத்திரன் அல்ல. மனிதன் நேரத்துக்கு நேரம் மாறுவான், மனிதன் வாக்குகளும் மாறிப்போகும். ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவருடைய வாக்குகள் ஒரு நாளும் மாறாது. பிரியமானவர்களே, விசுவாசமாய் பிடித்து கொள்ளுங்கள். சொன்னதை நிறைவேற்ற அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். சூழ்நிலைகள் எப்படியும் இருக்கட்டும், தேவைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் உங்களை பலமாய் பயப்படுத்தி கொண்டிருக்கலாம். நம்மளை கைவிடாத, நம்மை விட்டு விலகாத ஒருவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே, அதை பிடித்து கொண்டு ஓடுங்கள். இந்த 2025 ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நாங்கள் நடத்துவதற்கு உருக்கமாக, உறுதியாக தெய்வத்தை நாங்கள் பிடித்து கொள்ளுவோம். அவருடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ளுவோம். அவர் எங்களோட வாழ்க்கையில் வெற்றி சிறக்க பண்ணட்டும். அவருக்காக காத்திருக்கிறீங்களா? அவரை பற்றி கொள்றீங்களா? நான் உங்களுக்காக மன்றாடட்டுமா? பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே மன துக்கத்தோடு, வேதனையோடு இந்த வருஷத்தை ஆரம்பித்து ஆரம்ப நாட்களிலே பல கண்ணீரின் வழிகளுக்குள்ளாய் நடந்து சென்று சோர்ந்து போயிருக்கிறேன் பிள்ளைகளுக்கு உற்சாகம் கொடுங்க நாதா. நீங்கள் அற்புதம் செய்து நம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க. நம்முடைய கரத்தில் ஒப்படைத்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.